பயணிகள் பாதையில் பலம் தரும் விருது, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருது, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காலை தியானத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளின் வாக்குத்தத்தமாக எசேக்கியேல் 36, 35, 36 வசனங்களை வாசிக்கிறேன். எசேக்கியேல் 36, 35, 36 வசனங்கள். பாழாய் கிடந்த தேசம் ஏதேன் தோட்டத்தைப் போலாயிற்றென்றும், அவாந்தரமும் பாழும் நிர்மூலமாய் இருக்கிற குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும், பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான் ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளின் கால வேலைக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் எங்களை இந்த வழிபாட்டிலே பங்கேற்பதற்கு கொண்டு வந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் சிந்திக்கின்ற சிந்தனைகள், நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், எங்களுடைய ஜெபங்கள் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாக இருப்பதாக. ஆமேன். ஆராதனை கீதங்களிலே 486வது பாடல். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக சம்பமே, அக்கினி சம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக சம்பமே, அக்கினி சம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேயா. வறண்ட நிலம் தவிப்பது போ, வறண்ட நிலம் தவிப்பது போ, என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமது அன்பை அதிகாலையில் காணச் செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில்
காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளேன், உம்மையே நம்பியுள்ளேன். நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமான வழியிலே நாம் நடக்கும்படியாக ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அவருடைய வழியில் அவருடைய பாதையில் நடத்துகின்றார். நமக்கு மேக சம்பமாக, அக்னி சம்பயமாக, தேற்றும் தெய்வமாக, துணையாளராக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தாவீது ஜெபிக்கிறாரே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று. நமக்கு ஒத்தாசை வரும் ஒரே பர்வதம் நம்முடைய ஆண்டவர் மட்டுமே. எசேக்கியேல் 36 இந்த நாளில் நம்ம வாசித்தோம். நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். ஆம் அன்பானவர்களே, கர்த்தராகிய நானே அதை சொன்னேன், அதை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒருவேளை விசுவாசத்தோடு இந்த அதிகாலை ஜெபத்தில் நாம் வந்திருக்கலாம். நாம் நிர்மூலமாய் போயிருக்கிற காரியங்களை பார்த்துட்டு சிலர் அப்படியே போயிடுவாங்க, கடந்து போய்விடுவார்கள். சிலர் காயப்படுத்துவார்கள். கர்த்தர் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் கட்ட வேண்டும் என்று நினைக்கிறவர். வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள், சில போராட்டங்கள், சில தந்திரங்களெல்லாம் நம்ம உடைந்து போய்விடுகிறோம், நிர்மூலமாகி போய்விடுகிறோம். நேபுகாத்நேச்சர் ராஜா அப்படி தான் அலங்கங்களை இடித்து போட்டார். ஆனால் நெகேமியா அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். 52 நாட்களுக்குள்ளாக கர்த்தர் மகிமையாய் அந்த அலங்கங்களை கட்டினார். இந்த 40 நாட்களில் நம்ம விசுவாசத்தோடு வந்திருக்கிற ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இடிந்து போன நிர்மூலமான பகுதிகளை எல்லாம் நீர் மீண்டும் திரும்ப கட்டும்படியாய் உடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரத்தில் நிர்மூலமாய் போன பகுதிகள் உண்டு. நம்முடைய பிரச்சனைகள், பண கஷ்டங்களில் நிர்மூலமான பகுதிகள் உண்டு. வியாபாரத்தில் நாம் நிர்மூலமாய் போயிருக்கிற நிற்கிற சூழல்கள் உண்டு. உறவுகளால் நாம் நிர்மூலமாய் நிற்கின்ற தருணங்கள் உண்டு. கர்த்தர் தான் நம்மை கட்ட வேண்டும். ஆண்டவருடைய கரத்தில், ஆண்டவர் எங்களுடைய ஊழியத்தில், ஆண்டவர் எங்களுடைய சபையில், ஆண்டவர் எங்களுடைய உறவுகளில், குடும்பங்களில் நிர்மூலமாக இருக்கிற எல்லாவற்றையும் திரும்ப கட்டும்படியாக இந்த நாளில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் அப்படிப்பட்ட நாளாக இருக்கும்படியாக அவனுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். அன்பானவர்களே, இப்பொழுதும் நாம் 2 ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். கடவுளுடைய பெரிய கிருபை, இந்த 40 நாள் ஜெபத்தில் தொடர்ந்து கடந்த 3 ஆண்டுகளாக நம்முடைய திருச்சபையில் இருக்கிற சகோதரர் பிரான்சிஸ் பானு அவர்கள் நமக்கு இந்த காலை தேநீர் கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும், அதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். திரு பால்ராஜ் ஐயா அவங்க நமக்கு இந்த பிஸ்கட்டை அவங்க தராங்க. அம்மாவுக்காக நம்ம ஜெபிப்போம். அதே போல் நம்முடைய ஆலய பணியாளருடைய தகப்பனார் குடும்பத்தார் தினந்தோறும் நமக்கு அந்த தேநீரை ஒழுங்கு செய்து தருங்கிறாங்க. இந்த 3 குடும்பங்களுக்காக இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். பிரான்சிஸ் பானுக்காக, பால்ராஜ் ஐயா அம்மாவுக்காக, பானுமதி அம்மாவுக்காக, நம்முடைய ஆலய பணியாளர், அவருடைய பெற்றோர், அவருடைய துணைவியாருக்காக நாம் ஜெபிப்போம்.
கர்த்தர் அந்த குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க வேண்டும். குழந்தை பேற்றினை அந்த குடும்பங்களில் கொடுக்க வேண்டும். இந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். யாராவது ஒருவர் சுருக்கமாக ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறேன். இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய இந்த ஜெபத்திற்கு உதவி செய்கின்ற பிரான்சிஸ் பானு குடும்பம், பால்ராஜையா பானுமதி அம்மா குடும்பம், நம்ம சூர்யா சந்தியா அவங்களுடைய பெற்றோருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போவதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அப்படியாக நம்முடைய திருச்சபைக்கு வருகின்ற புதிய விசுவாசிகளுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம்.
கடவுளுடைய பேரருளினாலே கடந்த ஆண்டிலும் நம்ம இந்த ஜெபத்துக்காக ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபைக்கு ஆத்துமாக்களை தாரும். அதே நேரம் நம்முடைய சபையில் கடந்த ஓராண்டாக இணைந்திருக்கிற இளம் விசுவாசிகளுக்காக, அவருடைய பரிசுத்த வாழ்வுக்காக, அவருடைய வளமான எதிர்காலத்திற்காக, சோதனைகளை எதிர்கொள்ளுகின்ற ஆற்றலை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த திருச்சபை அப்படிப்பட்ட நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு தரும்படியாக நம்முடைய திருச்சபை மட்டுமல்ல, நம்முடைய கிராம சபைகளிலும் புதிதாக இணைந்திருக்கிற இளம் விசுவாசிகளுடைய வாழ்வு கட்டப்பட யாராவது ஒருவர் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய திருச்சபைக்கு வருகிற இளம் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய போகிறதுக்காய் நம்முடைய குருசேகத்தில் இருக்கிற திருச்சபைகளுக்கு வருகிற மக்கள் வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட போகிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. எந்தன் ஜெப வேலை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். உட்காருவோம். இந்த காலை தியானத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கொலோசியர் 4ஆம் அத்தியாயம் 12, 13 வசனங்களை எடுத்தவர்கள் வாசியுங்கள். கொலோசியர் 4, 12, 13.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கின்ற ஜெபம் போராடி ஜெபிக்கின்ற ஜெபம். அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைகளுக்கு நிருபங்களை எழுதுகின்ற பொழுது அந்த திருப்பணியிலே அவரோடு இணைந்திருந்த நபர்கள், அவரை நலம் விசாரித்தவர்கள், அவருக்கு பணிவிடை செய்தவர்கள், அவரை நேசித்த குடும்பங்களை தன்னுடைய நிருபங்களிலே எப்பொழுதும் நினைவு கூறுகின்ற ஒருவராக இருக்கிறார். அப்படி பவுல் கொலேசிய நிருபத்தில் கடைசி அத்தியாயத்தில் ஏறக்குறைய ஒரு 11 நபர்களை அங்கே நினைவு கூறுகிறதை பார்க்கிறோம். கொலேசியர் அத்தியாயத்தில் 7லிருந்து கடைசி அத்தியாயம் 7லேருந்து 18 வருகிற பகுதிகளை பார்த்தீங்களா, 11 பேருடைய பெயர்களை பவுல் நினைவு கூறுகிறார். அதில் எப்பாப்பிரா என்கின்ற இவரை குறித்து பவுல் எழுதுகிறார். ஒரு தனித்துவமான ஜெப ஊழியத்தில் பாராட்டுகின்ற ஒரே நபராக இந்த எப்பாப்பிரா இருக்கிறார். எப்பாப்பிராத்து என்கின்ற அந்த பெயரினுடைய சுருக்கம்தான் எப்பாப்பிரா என்று சொல்லப்படுவது. அதற்கு என்ன அர்த்தம்னா, டியர் ஃபெலோ சர்வன்ட் அல்லது ஃபெய்த்ஃபுல் மினிஸ்டர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை பற்றி பவுல் சொல்லுகிற பொழுது, இவர் கொலேசிய திருச்சபையில் இருக்கின்ற ஒரு முக்கியமான உறுப்பினர், ஒரு விசுவாசி என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது நம்ம தொடர்ந்து திருமறையில் ஜெப வீரர்களை குறித்தும் ஜெபங்களை குறித்தும் பார்த்து வருகிறோம். அதில் நிறைய பேர் ரொம்ப ஃபெமிலியரான ஆளுங்க. மோசே ஜெபம்னா தெரியும், தானியல் ஜெபம்னா தெரியும், அதே மாதிரி யாப்பேசின் ஜெபம் அப்படின்னு நிறைய ஜெபம், அன்னாளின் ஜெபம்னா இதுக்காக ஜெபம் பண்ணாங்க தெரியும். ஆனால் இப்படி ஒரு திரைப்படத்தில் சிலர் ஒரு கெஸ்ட் ரோல் மட்டும் போவாங்க, ஒரு சீன் மட்டும் போவாங்க. ஆனால் அது முக்கியமான ஒரு சீனாக இருக்கும், அந்த படத்திலே ஒரு மாற்றம் தருகிற ஒரு இடமாக இருக்கும். அதே மாதிரி தான் ஜெபத்தில் இந்த எப்பாப்பிராத்து என்பவருடைய ஜெபம் அவர் இந்த திருமறையில் 3 இடங்களில் தான் அவருடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது. கொலேசிய நிருபத்தில் 2 முறையும், பிலமோன் நிருபத்திலே 1 முறை தான் இவருடைய பெயர் வருது. ஆனால் ஒரு சில இடங்களிலேயே வந்தாலும் அவருடைய ஜெப வாழ்க்கை திருச்சபையில் இணைந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் மிக மிக முக்கியமான அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை தூய ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு நினைவூட்டுகிறார். அவருடைய குணங்கள், எப்பாப்பிராத்துவனுடைய குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவது அவர் இயேசுவினுடைய ஊழியக்காரர் அப்படின்றார் பவுல். அதே மாதிரி மற்றவர்களுடைய விசுவாசத்திற்காக, அவர்கள் விசுவாசத்தில் உறுதியாக நிற்க ஜெபிக்கின்ற ஒரு மனிதராக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி கடைசியாக பார்த்தங்கன்னா, உங்களுக்காக தினமும் போராடுகிறார் அப்படின்னு சொல்கிறார். ஜெபத்தில் உங்களுக்காக போராடுகிறார் அப்படின்னு சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, நீங்கள் மற்றவர்களுக்காக எப்போவாவது போராடி ஜெபித்த பழக்கம் நமக்கு உண்டா? இந்த போராட்டம் என்கிற இந்த வார்த்தை, கிரேக்க வார்த்தை வினை சொல்லாக இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது ஒன்றை அடைவதற்காக விடாமுயற்சியுடன் வைராக்கியத்துடன் போராடுவது. யோசித்து பார்ப்போம், நமக்காக நம்ம ஜெபிக்கிறதே குறைவு, அல்லது நம்ம தேவைகளுக்காக ஜெபிக்கிறதே நம்ம கம்மி. ஆனால் மற்றவர்களுக்காக விடாமுயற்சியுடன் வைராக்கியத்துடன் போராடுகின்ற ஒரு எப்பாப்பிராத்தா நமக்கு ஒரு நல்ல ஜெப வீரராக இங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். பவுல் சொல்கிறாரு, அவர் உங்களுக்காக அப்படின்னா கொலேசை பட்டணம். 2வது லவோதிக்கியா திருச்சபை, நம்ம வெளிப்படுத்தின புத்தகத்தில் இந்த திருச்சபை பற்றிய குறிப்பு வருகிறது. அதே மாதிரி எரப்போலியில் உள்ள விசுவாசிகளுக்காக அவர் தொடர்ந்து ஜெபித்து வருவதாக பவுல் எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, பலவித ஜெப அனுபவங்கள் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஜெபம் அப்படின்னும் போது இந்த 40 நாளில் நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கிட்டோம், ஜெபம் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பலவித ஜெப அனுபவங்கள் இருக்கிறது. அதில் என்ன விதமாய் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. இப்போ பாருங்களேன், ஸ்கூலில் படிக்கிறோம், பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷில் கிராமரில் லெட்டர் ரைட்டிங்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த லெட்டர் ரைட்டிங் எழுதும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார்மல் லெட்டர்ஸ், இன்ஃபார்மல் லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, இந்த லெட்டரை இப்படி தான் எழுதணும், அப்போ தான் மார்க். நான் படிக்கும் போதெல்லாம் 10க்கு 10 வாங்குறதுன்னா அதில் தான் வாங்க முடியும். ஏன்னா இந்த ஃபார்முலாவை கற்றுக்குவோம்.
அங்கே யாருக்கு எழுதுகிறோம் அப்படின்ற ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா அந்த லெட்டருக்கு நம்ம அப்படியே மார்க் எடுக்கலாம். இப்போ பாருங்களேன், ஒரு பெட்டிஷன்னா அதுக்கு இப்படி தான் எழுதணும், ஒரு ஃபார்மெட் இருக்குது. ஆஃபீஸுக்கு எழுதுறது, வேலைக்கு அப்ளிகேஷனுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கிறது, நண்பர்களுக்கு எழுதுவதற்கு ஒரு ஃபார்மெட் இருக்கிறது. அப்போ இங்கே எப்பப்பிராத்தாவினுடைய ஜெபம் என்பது அப்படி திருச்சபைக்காக ஜெபிக்கின்ற ஒரு வரைமுறையே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் விடாமுயற்சி, அதே மாதிரி அவங்க ஜெபத்திலையும் விசுவாசத்திலையும் உறுதியாக எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். போராடி ஜெபிக்கின்ற அனுபவம் என்பது என்ன? எபேசியர் நிருபத்தில் 4:12 பவுல் சொல்கிறாரு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனத்தங்கள் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதி அல்லது வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாது, ஆனால் இதெல்லாம் டெய்லி நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறோம். பவுல் அதான் சொல்கிறார். சில நேரங்களில் திடீர்னு மனைவி நம்ம முன்னாடி கோவப்படுறாங்கன்னா நம்ம நினச்சிக்கணும், நல்லா தானே இருக்கிறாங்க, திடீர்னு ஏன் இப்படி திரும்புகிறாங்கன்னு யோசித்தோம்னா இந்த வசனம் ஞாபகம் வச்சுக்கங்க. நண்பர்கள், உறவினர்கள், ஒருவேளை நம்ம பணி செய்கிற இடத்துல சிலர் நமக்கு எதிராக திடீர்னு எழும்பும்பொழுது நம்ம நினைக்கிறோம், இது நாம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு நம்ம என்ன பண்ண வேண்டும்? போராட வேண்டும். பவுல் சொல்கிறார் ரோமர் 15:32, நான் ஜெபத்தில் போராடுவது போல நீங்களும் போராட வேண்டும். God will give you a spirit to fight against satanic force power என்று சொல்கிறாங்க. நாம் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து போராடுவதற்கான ஜெப வாழ்க்கையும் நமக்கு தேவை. இந்த ரிபேலியஸ் ஸ்பிரிட்னு சொல்கிறாங்க. மாம்சத்தோடு அல்ல, ஆவியிலே போராடுகின்ற ஜெபம் நமக்கு வேணும். யாக்கோபு பாருங்கள், நம்ம ஏற்கனவே சிந்தித்தோம். ஆனால் யாக்கோபனுடைய ஜெபம் அப்படி ஒரு போராட்டமான ஜெபம். அவர் அந்த இரவில் இன்றைக்கு என்னை ஆசீர்வதித்தால் வழியே உன்னை விட மாட்டேன்னு சொல்லி தேவதூதர்களோடு போராடுகின்ற ஒரு ஜெப அனுபவத்தை நாம் யாக்கோபனுடைய ஜெப வாழ்க்கையில் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நான் போராடுவது போல நீங்களும் போராடுங்கள் என்று சொன்ன பவுல் அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவராக இருந்தார். எத்தகைய போராட்டங்கள், எதிர்மறையான சூழல் இருந்தாலும் பவுல் கவலைப்பட்டதே கிடையாது. சிறைச்சாலையில் போட்டாங்க, அங்கே ஜெபம் பண்ணுவார். கப்பலில் புயல் வரும், அங்கே ஜெபம் பண்ணுவார். அப்படி நிறைய இடங்களில் பவுல் சூழ்நிலைகளை பார்த்து அல்ல, அவர் அந்தகாரத்தில் இருக்கிற லோகாதிபதிகளோடு துரைத்தனங்களோடு ஜெபிக்கின்ற ஒரு வழக்கம் கொண்டு வந்தார். அதே மாதிரி ஜெபிக்கிற ஒரு ஆளுன்னு சொல்லி பவுல் அடையாளப்படுத்துறது இந்த எப்பப்பிராத்தா. யாருக்காவது அந்த பேர் இருக்குதா? நம்ம கேள்விப்பட்டுக்கிறோமா? நான் இதை சிந்திக்கும் போது அப்படி யோசித்தேன். நிறைய பேர் வைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பிரேயர் வாரியாருடைய பெயரை நம்முடைய பிள்ளைகளுக்கு வைக்க வேணும். அன்பானவர்களே, ஜெபத்தில் நான் போராடி ஜெபிக்கிற பொழுது மனிதர்களோட போராடணுமானா நம்ம நிச்சயம் தோற்று போயிடுவோம், கலைத்து போய்விடுவோம். ஆனால் ஆவியானவரோடு இணைந்து இத்தகைய துரைத்தனங்களோடு அதிகாரங்களுக்காக, அந்தகார லோகாதிபதிகளுக்காக நீங்களும் நான் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். நான் இந்த பற்பல பாஷையை விசுவாசிக்கிறேன், கடவுள் கொடுத்துருக்கிற வரங்களை விசுவாசிக்கிறேன். ஆக நமக்கு கொடுத்துருக்கிற அந்த வரங்கள் கொண்டு நம்ம ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். சில நேரம் நம்ம எப்படி ஜெபிக்க தெரியல அப்படின்னு சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அதில் ஒரு அடையாளம் தான் பற்பல பாஷைகளை பேசுவது, ஆவியில் நிறைந்து ஜெபிப்பது. ஆக இப்படி அந்த துரைத்தனங்களோடு, அந்தகார லோகாதிபதிகளோடு, பொல்லாத ஆவிகளோடு போராடுவதற்கு தூய ஆவியானவருடைய இந்த ஜெப வரங்களும் நமக்கு நிச்சயம் இருக்கிறது. யுத்த காலத்தில் போராடுகிற போர் வீரரை நம்ம ஞாபகப்படுத்தணும். அதுதான் பவுல் சொல்கிறார். ஏன்னா அங்கே போராடுறவங்க ஒரு கணம் கூட அசர முடியாது, அல்லது கொஞ்சம் சோர்ந்து போயிட்டாலோ பின்வாங்கி போனாலோ எதிரி படைகள் முன்னேறிவிடும். ஆக அங்கே வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு போராட்டம் இருக்கும். எப்பப்பிராத்தா தான் உறுப்பினராக இருந்த திருச்சபைக்காக அல்லது அவருக்கு தெரிந்த திருச்சபைகள் 3 திருச்சபைகளுக்காக வைராகியத்தோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு ஆரோக்கியமான திருச்சபை என்பது ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அன்பு செய்வதிலும் ஜெபிப்பதிலுமே வகைப்படுத்தப்படுகிறது. நம்முடைய திருச்சபைக்கு வரும்பொழுது குடும்ப சந்திப்பு செய்வோம். அப்போ சில சகோதரிகள் சொன்னது உண்டு, ஐயா சர்ச்சுக்கு வரோம், யாருமே எங்களை என்ன யாருன்னு விசாரிக்க மாட்டாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க கூட பேச மாட்டாங்க, எழுந்து போகிறாங்க. ஆனால் இப்போது சமீப நாட்களில் நான் பார்க்குறேன் திருச்சபை நிகழ்வுகளில் ஒருவேளை எல்லாரும் பரஸ்பரம் ஒருத்தர் பேசிக்கிறதும், ஒருவேளை அந்த டீ டைம் ஆகட்டும், ஒரு லஞ்ச் டைம் ஆகட்டும், ஃபெலோஷிப்பில் அந்த அறிமுகம் இல்லாதவர்களோடு நம்ம பேச பழக ஆரம்பிக்கிறோம். ஒரு ஆரோக்கியமான திருச்சபையினுடைய வளர்ச்சி அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியாக இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்காக எல்லா நேரமும் உதவ முடியாது, ஆனால்
திருச்சபையில் இருக்கிற மற்றவர்களுக்காக நம்மால் ஜெபிக்க முடியும். ஒரு டாக்டர் சொல்லுவார்ல, பெயின் கில்லர் கொடுப்பார். உங்களுக்கு எப்போல்லாம் வலி வருதோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பெயின் கில்லரை எடுங்கன்னு சொல்லி. அப்படி எப்பொழுதெல்லாம் நீங்கள் போராடுகிற அனுபவத்துக்குள்ளே வரீங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, போராட்டம் நினைக்கிறீங்களோ, அப்போல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய பெயின் கில்லர் ஆண்டவரை நோக்கி விடாமுயற்சியோடு ஜெபிப்பது. சபையை விமர்சிப்பது எளிதான ஒன்று. இன்றைக்கி நிறைய நேரம் திருச்சபையில் சர்ச்சை பற்றி நிறைய கமெண்ட்ஸ், சபையை பற்றி விமர்சிக்கிற அநேகர்கள் உண்டு. ஆனால் சபைக்காக ஜெபிக்கிறவர்கள் திருச்சபையில் எத்தனை பேர் யோசித்து பார்ப்போம். சபையை நம்ம எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்குறோம், சபைக்கு நம்ம எந்த கண்ணோட்டத்தோடு வரோம், சபைக்காக ஜெபிக்கிற ஒரு நாளாவது விமர்சிக்கிற உதடுகள் சபைக்காக ஜெபிக்கிறது உண்டா? யோசித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்கள், எப்போ பிரத்தாவினுடைய பாடம் சபைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்கிற அழைப்பை, அறைகூவலை நமக்கு தருகிறது. ஜனங்களுக்காக ஜெபத்தில் போராடுகிறவர்கள் கர்த்தருக்கு தேவை. மற்றவர்களுடைய சுமைகளை தான் சுமக்கும்படி ஆண்டுடைய கருத்தில் ஜெபிக்கின்ற ஜெப வீரர்கள் நமக்கு தேவை. நமது வீடுகள், சுற்றுப்புறங்கள், பணியிடங்கள், ஒருவேளை நம்முடைய நட்பு வட்டாரங்கள், உறவுகள் பற்றி நாம் ஜெபத்தில் மற்றவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருக்கு செய்கின்ற பல்வேறு ஊழியங்கள் உண்டு. அதில் ஒன்று ஜெப ஊழியம். குறிப்பாக நாம் சார்ந்திருக்கிற திருச்சபைக்காக, அகில உலக திருச்சபைக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். கடவுள் இந்த நாள் முழுவதும் இந்த சிந்தனை வழி நம்மை வழி நடத்தி காப்பாராக. ஆமேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அன்பானவர்களே, இந்த தூய பந்தியிலே பங்கேற்பதற்கு நம்மளே தகுதியிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கிறிஸ்துவின் உடலாக உதிரமாக திருநிலைப்படுத்துகிறார். நாம் நமது அபாத்திர தன்மையை உணர்வோம். ஆயக்கனுடைய ஜெபத்தை 3 முறை உணர்ந்தவர்களாய் சேர்ந்து சொல்வோம். கடவுளே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். கடவுளே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். கடவுளே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடரில் கொடுத்து, வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவளம் பற்றினார். அந்தப்படியே உணவு உண்ட பின்பு பாத்திரத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், உங்களுக்காக அநேகருக்காக பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவளம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, நம்முடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். நம்முடைய உயிர்த்ததில் அறிக்கை திரும்ப வர காத்திருக்கு. கிறிஸ்துவை உமக்கே தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாம் ஆசீர்வதிக்கிற இந்த பாத்திரம் கிறிஸ்துடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? உலகத்தின் பாவத்தை வாருங்கள். கர்த்தருடைய பந்தி உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கடவுளுடையவைகள் கடவுளுடையவர்களுக்கு. ஆமென். பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. படைப்பதின் அழகு, படைத்தவர் பரிவு, பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. படைப்பதின் அழகு, படைத்தவர் பரிவு, பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. அடிமைகள் உடன் வந்து விடுதலை அருளும், ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து. அடிமைகள் உடன் வந்து விடுதலை அருளும், ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. இறைவனின் அரசதின் முன் சுவை இங்கு, இயேசுவின் அடியவர் இணைவதில் தங்கும். இறைவனின் அரசதின் இயேசுவின் அடியவர் இணைவதில் தங்கும்.
குறைகளை மறக்கும், குருவருள் பலிக்கும், குறையில்லா முழுமைக்கு வாழ்வது பிறக்கும். குறைகளை மறக்கும், குருவருள் பலிக்கும், குறையில்லா முழுமைக்கு வாழ்வது பிறக்கும். பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, திருவுளம் பார்த்திடும் விருந்து. ஈவதும் ஏற்பதும் விருந்ததில் போதுமை, இறைவனே தனில் இதில் ஈவது புதுமை. ஈவதும் இறப்பதும் விருந்ததில் போதுமை, இறைவனே தனில் இதில் ஈவது புதுமை. ஈவதால் என்னுள் மறைவது வெறுமை, சாவிலே வாழ்வது மலர்வது இனிமை. ஈவதால் என்னுள் மறைவது வெறுமை, சாவிலே வாழ்வது மலர்வது இனிமை. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. செபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் திருச்சபையில் சுகமாக இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரை மங்கள அம்மாவுக்காக, ஊழியருடைய மனைவிக்காக செபிக்கிறோம். கர்த்தரை வியாதி படுக்கையிலே ஒரு அற்புதம் செய்யும். கர்த்தர் ஆண்டவரே சுகத்தை தரும்படியாக செபிக்கிறோம். சுதா அவங்களுக்காக கூட செபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுடைய பலவீனத்திலும் ஒரு காரமுடன் இருந்து அவர்களை தாங்கட்டும், வழி நடத்தட்டும். இன்னும் யாரெல்லாம் எங்களிடத்தில் அப்படி ஜெபிக்க கேட்டாங்களோ அவங்க எல்லாரையும் இப்படி திருப்பாத்தில் வைக்கிறோம். கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய நன்மை செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமீன். திரியேக கடவுளுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இந்த நாள் முழுவதும் நம்முடைய குடும்ப வாழ்வோடும் பணிகளோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக, ஆமீன். எல்லாருக்கும் தோத்திரம். காலை தேநீர் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நாளுக்குரிய காணிக்கை செலுத்தவும். இன்று மாலை பரிசுத்த வாரத்தினுடைய வழிபாடு உண்டு. அனைவரும் பங்கேற்க அன்புடன் கேட்கிறோம். படைப்பதின் அழகு படைத்தவர் பரிவு, பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. படைப்பதின் அழகு படைத்தவர் பரிவு, பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. அடிமைகள் உடன் வந்து விடுதலை அருளும், ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து. அடிமைகள் உடன் வந்து விடுதலை அருளும்,
ஆண்டவர் அருள் நினைவாயிடும் விருந்து, பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து.